நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லாமாடா பண்ணுவீங்க? ஏன்டா உங்களுக்கெல்லாம் மனசாச்சுன்றது கொஞ்சம் கூட இல்லையா? பாவம் அந்த விஜய் அந்த மனசை போட்டு இப்படி ஒரு பக்கம் பாடாப்படுத்துறாங்க, ஒரு பக்கம் அவரோட குழந்தை காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைக்கிடமா ஒரு பக்கம் எல்லா தவளையும் தேடிட்டு இருக்காரு. எந்த பக்கம் போனாலும் தான் குழந்தை கிடைக்கல. ஐயோ என் குழந்தை எங்க போயிருச்சு, என்ன கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு தெரியல. வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்து மேல கஷ்டம், துக்கத்து மேல துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில கூடி குறுகி போய் ஒரு பக்கம் இருக்காங்க. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்பெனில இருக்காரு. அந்த சமயத்துல திடீர்னு அந்த கம்பெனில, அதாவது பில்டிங் கட்டுறதால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கல்ல, இந்த இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாரும் அந்த இடத்துக்கு ஒரே டைம்ல வந்துறாரு. மிஸ்டர் விஜய், உங்களுக்கு ஆல்ரெடி கேஸ்ல போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பணம் எல்லாமே ஒரு பக்கம் கேஸ்ல மாட்டினு இருக்குன்னு சொல்லிட்டு உங்க அக்கா ராஜேஸ்வரி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல உங்களை நம்பி நான் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல, எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பணம் எல்லாமே எங்களுக்கு இப்பே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாக்குவாதத்துக்கும் பிடிவாதத்துக்கும் ஈடுபடுறாங்க. உடனே நம்ம விஜய் ஒரு பக்கம் ஏன் புரிஞ்சுக்காம பேசினு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்க பணம் உங்களை வந்து சேரும், கண்டிப்பா இதை நான் நல்லபடியாக முடிச்சு கட்டுறேன். விஜய், இதுக்கு முன்னாடி உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு, நீங்க இது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை போயிருச்சு. இதுக்கப்புறம் இதை பத்தி நாங்க பேச வேணாம்னு சொல்லிட்டு விரும்புறோம். அதனால தயவு செஞ்சு எங்க பணத்தை எங்ககிட்ட கொடுத்துட்டா எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இப்படிதான் ஒரு பக்கம் கலந்துரையாடல் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் கலந்துரையாடல் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்காருல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொறுத்தது போதும், பொங்கி எழுறா, பொங்கி எழு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பொங்கி எழுந்துட்டாரு. என்ன காரணம், எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், எப்படியாவது தான் குழந்தைய கண்டுபிடிக்கணும். நீங்க உங்களுக்கு தேவை உங்களோட ஷேர் தானே, எல்லாரோட ஷேரையும் நான் கொடுத்துட்றேன், இந்த தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. ஐயோ விஜய், நீங்க சொன்ன உடனேலாம் போக மாட்டோம், வாங்க ஜெயிலுக்கு போகலாம், நீங்க காசை எப்பனாலும் கொடுப்பீங்க நான் கேட்டுன்னு. சரிங்க சார், நீங்க பொறுமையா கொடுங்க, நாங்க அது வரையும் வெயிட் பண்றோம், எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. எங்களுக்கு இப்பவே 10 செகண்ட் எங்களுக்கு எங்க பணம் வேணும், எங்கள் பணத்தை கொடுத்தா அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம், இல்லைன்னா அடுத்த செகண்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஒரு பக்கம் பிரச்சனையில் மாட்டினேன், சிக்கலில் சின்ன பெண்ணமாயிருவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது நமக்கு வந்த சோதனை, எல்லா தவளையும் நாம தான் ஒரு பக்கம் போயிட்டு அடி மேலே அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வாழ்க்கையில் வருங்க, சகஜம். இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்து டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஹாப்பியாக போனோம், அப்போ தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதை விட்டு அதவே நம்ம ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு ஐயோ இப்படி நடந்துருமோ, ஐயோ அப்படி நடந்துருமோ, ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சு சிந்திச்சு நம்ம 1 by 1 செஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம ஒரு நிலையான ஒரு கோட்பாடை பிடிக்க முடியும். அது போல தான் இந்த இடத்துல பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அது போல் நடக்குமா நடக்காதா என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த ரிவ்யூவில் உடனுக்குடன் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க கிட்ட திடீர்னு தீபக் வந்து இந்த மாதிரி வெண்பாவை யார் கடத்தினது அப்படின்ற விஷயத்தை தீபிகா கண்டுபிடிச்சிட்டா அது யாருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஏதோ பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் கவலையாக தாங்க இருக்கு. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நஷ்டம் துக்கம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. அது போல நடக்குமான்னு சொல்லிட்டு தெரியலைங்க, பார்ப்போம். சரி, போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் இதை பேசி நம்ம ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம வெண்பா இருந்து அந்த ஆதாரத்தை பார்த்த உடனே சரி ஓகே வெண்பா கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்துச்சு. வெண்பா எந்த இடத்துல இருக்கா, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்தடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தேட ஆரம்பிக்கணும். அதை விட்டு நம்ம இங்கே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, தேடி கண்டுபிடிச்சி சும்மா அடின்னு அடிச்சு மூஞ்சை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாங்க. இந்த முடிவு ஒரு நல்ல முடிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏது நினைக்கிறீங்க? இது நல்ல முடிவாக இருக்குமா, நல்லதொரு ஆரம்பமாக இருக்குமா, இல்லை நல்லதொரு தொடக்கமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணுங்க உங்களோட கருத்தை. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கருத்தும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம வெண்பாவை டக்குன்னு பிளேஸ் மாற்றிட்டே இருக்காங்க. ஏன்னா வெண்பாவோட பிளட் குரூப் வந்து ரொம்பவே ரேருங்க. அதனால் அந்த லேடி வந்து ஃபஸ்ட்டு பிளட் குரூப்பாக செக் பண்ணிட்டாங்க. அந்த பிளட் குரூப் ரேருன்றதுனால வெண்பாவுக்கு வந்து இப்போ மவுஸ் ரொம்ப அதிகங்க. 50 லட்சம்னா கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி 2-3 பேர் யார்கிட்ட கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு யார்கிட்ட என்ன கொடுக்கணும், ஆனால் எல்லாருமே வெளியூரில் இருக்காங்க. வெண்பாவை நல்லபடியாக வெளியூரில் எட்டுன்னு போய் சேர்த்தணும் அந்த ஹாஸ்பிட்டலில். அதுதான் நம்மளோட கரெக்டான ஒரு ஒர்க். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும், நம்மளோட எஃபெக்ட் என்னென்ன போட முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சாகணும். ஏன்னா சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சா அடி மேல் அடி நமக்கு தான் ஒரு பக்கம் உளுந்துக்கிட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் திங்க் பண்ணி யோசிச்சு சிந்திச்சு செஞ்சாகணும். இப்போ என்ன தாண்டா பண்றது, இது வேற வழியே இல்லையா,
இப்படி ஒரு பக்கம் சொல்லு போயிட்டே இருந்தா இப்போ என்னதான் லாஸ்ட்டில் ஃபைனலாக முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலில் முடிவு ஒன்று தாங்க. விஜயே ஒரு பக்கம் பிடிக்கணும், அதுக்கு நம்ம நல்லது ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும். அந்த ஆதாரத்து மூலமாக விஜயும் ஜெயிலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசினிருக்காங்க. வெண்பாவை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியுன்றத தீவிரமாக ஒரு பக்கம் நம்ம மல்லியும் தீபக்கும் சேர்ந்து உரையாடல் பண்ணியிருக்காங்க. தீபிக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் எப்படியாவது வெண்பாவை காப்பாற்றி மல்லிகிட்ட கொடுக்கணும், நம்மளோட தவறை நாம தான் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பக்கம் கிளியராக கரெக்டாக இருக்காங்க. கட் அண்ட் ரைட்டாக நம்ம ஜெயிச்சு காட்டணும், குமாரா ஜெயிச்சு காட்டணும், அதுக்காக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் இருந்துட்டு இருக்காங்க. இது ஒரு நல்லது ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் ரொம்பவே ஒரு பக்கம் பரபரப்பாக திக் நிமிடங்கள் மாதிரி தான் ஒரு பக்கம் இந்த சீரியல் இப்போதைக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ட்ராவலிங் மூடில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, ஏது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இருக்கட்டும், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் பார்த்து தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம விட்டுற முடியாதுங்க. அதனால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடித்து ஆரம்பிக்கணும், அடித்து ஆடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுங்க. அது ஏற்ற மாதிரி சும்மா போட்டு தாக்க வர்றேன் இல்லை போட்டு தாக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கணும் போயிட்டே இருக்கணும்னா பார்த்துக்கோங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம். முதல் நம்பருக்கு எத்தருக்கு டேய் தனியா பண்ண. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி.